அருட்பணியாளர் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் ஸ்வார்ட்ஸ் வாழ்க்கை வரலாறு. பிறப்பும் கல்வியும். கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் ஸ்வார்ட்ஸ் அவர்கள் கிபி 1726 அக்டோபர் 8 ஜெர்மன் நாட்டின் ஃப்ரெண்டன்பாக் என்னும் கிராமத்தில் பிறந்தார். சிறு வயதிலேயே திருமறை வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் விசுவாசமுள்ள ஆவிக்குரிய வாழ்விலும் சிறந்தவரானார். இளமையிலே கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் ஸ்வார்ட்ஸ் அவர்கள் பள்ளியில் லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரு மொழிகளை கற்று பின்பு 1746 பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பை பயின்றார். திருப்பணியும் அருட்பணியும். ஸ்வார்ட்ஸ் ஐயர் அவர்கள் மேற்படிப்பை பயின்ற போது பெஞ்சமின் சோல்ஸ் என்ற அருட்பணியாளருடன் தொடர்பு ஏற்பட்டது. பெஞ்சமின் சோல்ஸ் அவர்கள் ஏற்கனவே இந்தியாவிற்கு வந்து திருப்பணியாற்றி திருமுறையை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார். ஸ்வார்ட்ஸின் அருட்பணியை கண்ட பெஞ்சமின் சோல்ஸ் திருமுறையை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்க தமக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொண்டார். ஏற்கனவே பல மொழிகளை கற்று தெரிந்த ஸ்வார்ட்ஸ் ஐயர் அவர்கள் தமிழ் மொழியையும் ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டார். தமிழ் மொழியை சிறப்பாக கற்றுக்கொண்ட காரணத்தால் அவரை இந்தியாவிற்கு அருட்பணியாளராக அனுப்ப தீர்மானிக்கப்பட்டார். 1750 SPCK அருட்பணி இயக்கத்தின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு அருட்பணியாளராக அனுப்பப்பட்டார். கப்பல் மூலமாக தமிழ்நாட்டுக்கு பயணித்த போது பல இடையூறுகள் சந்தித்தார். அவரது உடல் சுகவீனமாக கொடிய விஷக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார். அச்சமயத்தில் தொடர்ச்சியாக பயணிக்க முடியாதபடி கடலில் பெருங்காற்று உண்டாகி கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரும் கொந்தளிப்பு பயணத்தை தடுத்தது. இவ்வாறு பல தடைகளையும் கஷ்டங்களையும் கடந்த ஸ்வார்ட்ஸ் ஐயர் அவர்கள் ஜூலை 16 கடலூருக்கு வந்து சேர்ந்தார். 1750 தரங்கம்பாடிக்கு சென்று 12 ஆண்டுகள் நற்செய்தி பணியையும் கல்வி பணியும் ஆற்றினார். அதன் பிறகு 1762 திருச்சி, தஞ்சை பகுதிகளில் 5 ஆண்டுகள் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்தார். கல்வி மறுக்கப்பட்டு இருந்த பகுதிகளில் அநேக மாணவர்களை தத்தெடுத்து கல்வி அறிவை போதித்தார். தமிழ் வழி மற்றும் ஆங்கில கல்வி நிறுவனங்களையும் உருவாக்கி ஸ்வார்ட்ஸ் ஐயர் அவர்கள் வேதநாயகம் சாஸ்திரியார் இளமையில் கல்வி கற்று வசதியின்றி இருக்கையில் அவரை தத்தெடுத்து தன் பொறுப்பில் கல்வியை கற்பித்தார். ஸ்வார்ட்ஸ் ஐயரை வேதநாயகம் சாஸ்திரியார் தன் ஞானத்தை கருதி போற்றி எழுதுகிறார். ராமநாதபுரத்தில் திருப்பணி. ராமநாதபுர பகுதியில் கல்வி பணி செய்ய கிழக்கிந்திய கம்பெனியின் தலைவராயிருந்த திரு ஷல்லீவன் அவர்கள் ஸ்வார்ட்ஸ் ஐயர் அவர்களை வேண்டிக் கொண்டதால் 1784 10 வாலிபர்களை கொண்டு பாம்பனில் SPG பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. இப்பள்ளி தற்போது பாம்பன் பகுதியில் உள்ள CSI தொடக்கப்பள்ளியாகும். அரச குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளும் அரசவையின் அமைச்சர்களின் பிள்ளைகளும் இப்பள்ளியில் கல்வி கற்றார்கள். ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்கம் சேதுபதி ஆட்சியில் 64 ஏக்கர் நிலத்தை மிஷனரிகளுக்கு கல்வி பணி செய்ய பரிசாக கொடுத்தார். ஸ்வார்ட்ஸ் ஐயர் அவர்கள் ராமநாதபுரத்தில் கல்வி பணியோடு ஆன்மீக பணியும் ஆற்றினார். பேராயர் ஹீபர் அவர்கள் ஸ்வார்ட்ஸ் அவர்களை பற்றி அப்போஸ்தலருக்கு பின் சுறுசுறுப்புடன் செய்யப்பட்ட மிஷனரி என்று எழுதுகிறார். இதனால் கிழக்கிந்திய கம்பெனியில் அவர் உருவாக்கிய பள்ளிகளுக்கு நிதி உதவி கொடுக்கப்பட்டது. இந்த நிதி உதவியின் மூலம் ராமநாதபுரத்தில் உள்ள ஸ்வார்ட்ஸ் உயர்நிலைப்பள்ளி, தூய அந்திரேயா பெண்கள் உயர்நிலைப்பள்ளி, பாம்பனில் உள்ள SPG ஆண்கள் பள்ளி, தஞ்சையில் உள்ள தூய பேதுரு உயர்நிலைப்பள்ளி மற்றும் பிளேக் உயர்நிலைப்பள்ளி, திருச்சியுள்ள பிஷப் ஹீபர் உயர்நிலைப்பள்ளியும் சிறப்பாக வளர்ச்சி பெற்றது. ராமநாதபுரம் பகுதியில் கல்வி பணி மறுக்கப்பட்டு பெண்களுக்கும் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கும் கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற தூர தரிசனத்தால் இப்பள்ளியை
தொடங்கியதற்கு ஸ்வார்ட்ஸ் ஐயரே காரணமாக அமைந்தார். சிவகங்கை பகுதியில் ஒரு பள்ளியை ஸ்வார்ட்ஸ் ஐயர் ஏற்படுத்தினார். இப்பள்ளியே நமது திருமண்டலத்தின் எல்லையில் தொடங்கப்பட்ட முதல் பள்ளியாகும். ஸ்வார்ட்ஸ் ஐயரின் இறப்பு. ஓய்வின்றி நற்செய்தி பணியையும் கல்வி பணியும் சமூக பணியும் ஆற்றிய ஸ்வார்ட்ஸ் ஐயர் அவர்கள் உடல் சுகவீனம் அடைந்தார். 1798 ஆண்டு பிப்ரவரி 13 ஸ்வார்ட்ஸ் ஐயர் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். அவரது உடல் தஞ்சாவூரில் உள்ள தூய பேதுரு தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. அந்த அடக்க வழிபாட்டில் தஞ்சை சரபோஜி அரசரும் கலந்து கொண்டார். ஸ்வார்ட்ஸ் ஐயர் அவர்களின் கல்லறையில் சரபோஜி மன்னர் அவருக்காக எழுதிய அஞ்சலி குறிப்பும் பொறிக்கப்பட்டுள்ளது. ஸ்வார்ட்ஸ் ஐயர் உருவாக்கிய பள்ளிகளில் பல மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், ஆட்சியாளர்கள் மற்றும் பல துறைகளில் வல்லுநர்களாக உருவாக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக நம்முடைய நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஸ்வார்ட்ஸ் பள்ளியில் படிக்கும்போது அப்போது பணியாற்றிய திரு ஐயாத்துரை சாலமோன் ஆசிரியர் ஸ்வார்ட்ஸ் ஐயரின் முயற்சிகளையும் கல்வி பணிகளையும் விவரித்து சொன்னதை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மறக்கவில்லை. இருள் என்னும் அறியாமையின் அடிமையை நீக்கி விடுதலையின் கல்வி என்னும் வெளிச்சத்தின் கண்களை திறந்தவர் என்று சொன்னால் மிகையாகாது. ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீ இருக்குமாறு செய்வேன். ஏசாயா 42 அதிகாரம் 7வது வசனம். இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஸ்வார்ட்ஸ் ஐயர் அவர்கள் சாட்சியாக வாழ்ந்தார் என்று சொன்னால் மிகையாகாது. அவரைப் போல் நாமும் மற்றவர்களுக்கு ஒளி வீசுவோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.